ஜோதிடத்துல வந்துட்டு பிரசன்ன முறை சொல்றீங்க, கேபி அஸ்ட்ராலஜி சொல்றீங்க, இப்ப டாரட் கார்ட் சொல்றீங்க. இத்தன முறைகள் இருந்தா நாங்க எப்படி சார் வந்து கத்துக்கிறது? ஒரு சிம்பிளா இதான்ப்பா ஜோதிடம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒரு முறை இருந்ததுன்னா, நாங்க எங்களுக்கு எளிமையா இருக்கும் இல்லையா? இவ்ளோ டெர்ம்ஸ் சொல்றீங்களே சார் அப்படின்ற மாதிரி சிலருக்கு அந்த குழப்பம் வந்திருக்கு சார். அப்ப நாங்க எதை எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? எத நாங்க எடுத்துக்கணும் சார்? இப்போ இத்தனை முறைகள் இருக்கு. எல்லாமே ம். ஒரு ஒரு பிரான்ச், ஒரு ஒரு அங்கம். ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதோட கிளை தான் ஒரு நியூமராலஜி ஆகட்டும், ஒரு பஞ்சபட்சி ஆகட்டும், டாரட் ஆகட்டும், இத்தனை முறைகள் இருக்கு. பிரசன்ன முறை ஆகட்டும். இது யார் வந்து சூஸ் பண்ணணும்? வர்ற கிளையண்ட் சூஸ் பண்ணணுமா? எனக்கு இது வேணுங்கிறத, இல்ல ஒரு ஜோதிடர் சூஸ் பண்ணணுமா? ம். அப்படின்னா, எதுக்கு என்ன தேவைங்கிறத அந்த கிளையண்ட்டும் கேட்கலாம். இப்ப எனக்கு வந்து அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கணும். எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு தெய்வ பிரசனம் இந்த மாரி கிளையண்ட்டும் கேட்கலாம். அத தாண்டி ஒரு ஜோதிடருக்கு சரியா தெரியணும். ம். என்ன பிரச்சனைக்கு எதன் மூலமா தீர்வு காணலாம் அப்படிங்கிறத. இதில என்னன்னா ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் நிச்சயமா இழைச்சது கிடையாது. ஒரு விஷயம் தான் உயர்ந்தது. இன்னொரு விஷயம் அத விட பெருசு கிடையாது. இப்ப பிரசன்னத்தில வந்து தாம்பூல பிரசனத்தில வந்து பார்த்தா அந்த அளவுக்கு துல்லியமா வராது. இல்ல வந்து சோழி பிரசனத்தில அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம நாலேட்ஜ் தான் அங்க நமக்கு கைட் பண்ண போகுது. அப்ப நம்ம நாலேட்ஜ் நல்லா இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு எல்லா பிரசன முறையிலயும் தீர்வு காணலாம். இப்ப இப்படி எடுத்துக்குருவோம். ஒரு நபர் வந்து ஜாதகத்த எடுத்துட்டு வராரு. நம்ம ஒரு ஜாதகத்த வச்சு சில விஷயங்கள சொல்ல முடியும். அதே ஜாதகத்த வச்சு நீங்க வேற வேற மெத்தட்ல எடுங்க. ஒரு நியூமராலஜி மெத்தட்ல எடுங்க. ஒரு பிரசன முறை பாருங்க. பிரசனத்திலே வேற வேற பிரசனங்கள் பாருங்க. ஒரு கடிகார பிரசனம், ஒரு தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாத்தையும் பார்த்து ரிலேட்டிவா எல்லாத்தையும் எழுதி வைங்க. நீங்க எல்லா மெத்தடும் பார்க்கும்போது, எல்லாமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு மையப்புள்ளியில தான் வந்து நிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் ஒரே ரிசல்ட்ட தான் காட்டப்போகுது. அப்புறம் எதுக்கு அத தாண்டி எதுக்கு இத்தன மெத்தட்ல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முறையில பார்க்கும்போது, இப்ப நான் ஒரு பிரசன முறையில பார்க்குறேன்னா, அது ஒரு தீர்வ குடுக்கும். இந்த தீர்வ காண்றதுக்கு தான் நம்ம வேற வேற முறைய கையாளுறோம். ஒரு சோழி பிரசனம் பார்க்கும்போது, அது ஒரு தீர்வ கொண்டு வந்து நிப்பாட்டும். இன்னொரு முறையில பார்க்கும்போது, அப்படி அந்த தீர்வுகள் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வேற வேற முறையில பார்க்குறோம். இப்ப இந்த டாரட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாரட் ரீடிங்லயும் நெறைய விஷயத்த நம்மளால சொல்ல முடியும். எடுத்து நம்மளால பார்க்க முடியும். எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, அதுல வந்து கியூ அண்ட் ஏ மாரி தானே. ஒரு கேள்வி, அதுக்கான பதில். அப்போ அதில எஸ் ஆர் நோ தானே வரப்போகுது. இந்த செயல் நடக்க போதா? இல்லையா? அப்படின்ட்டு. அதில எப்படி நம்ம வந்து ஒரு பெரியதான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுமா? அப்படின்னு. நிச்சயமா பெரிய பெரிய விஷயங்கள் கூட பார்க்கலாம். நம்ம கேள்வி சரியா இருக்குன்னா, நம்ம ஆத்மார்த்தமா கேள்வி கேட்கும்போது, நிச்சயமா பதில் அதுக்கு ஏத்த மாரி தான் வரப்போகுது. நம்மளோட ஆறா தான் அங்க காடா வந்து நம்ம எடுத்து பார்க்க போறோம்.